ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக விதித்த 10 முக்கியமான நிபந்தனைகள் என்ன என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம். இது உண்மையான தகவலா அல்லது வெறும் வதந்தியா என்பதை ஆராய்வோம். சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி வைரலாகி வருகிறது. ஈரான் அமெரிக்காவுக்கு 10 நிபந்தனைகள் வைத்துள்ளது. ஆனா இது உண்மையா அல்லது பொய்யா என்று நாம் பார்ப்போம். பலரும் சொல்றாங்க ஈரான் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு 10 கண்டிஷன்ஸ் கொடுத்துச்சு, இல்லனா போர் தொடரும்னு. இத கேட்கும்போது ரொம்ப சீரியஸா தோணும். ஆனா உண்மையில் இப்படிப்பட்ட 10 நிபந்தனைகள் என்று எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இதெல்லாம் சமூக வலைதளங்களில் உருவான பொய்யான வதந்திகள் மற்றும் மிகைப்படுத்தல்கள் தான். உண்மையில என்னன்னா 2015 ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ற மிக முக்கியமான சர்வதேச ஒப்பந்தம் உலக நாடுகளுக்கிடையே மிக தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த ஒப்புக்கொண்டது. அதே நேரத்தில் அமெரிக்கா ஈரான் மீதான சில பொருளாதார தடைகளை குறைக்க ஒப்புக்கொண்டுள்ளது. இப்போவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் ஈரான் இடையே பதற்றம் இருக்கு. ஆனா டைரக்ட் வார் இல்ல. அதேபோல் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் கூட இதுவரைக்கும் இன்னும் எதுவுமே இல்ல. நண்பர்களே, சமூக ஊடகங்களில் வரும் எல்லா செய்திகளும் உண்மை இல்லை. எனவே எதையும் சரிபார்த்துவிட்டு அதன் பிறகு அதை உண்மையானது என்று நம்புங்கள். கவனமாக இருங்கள்.